வாங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான சட்னி பார்க்க போகிறோங்க. அதுதாங்க இந்த வாழை சட்னிங்க. இங்கே பாருங்கள், வாழை இப்படி குறுத்தாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேங்க. இதை வச்சு சட்னி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இலையை கட் பண்ணுறேன். இலையை வந்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி தான் கட் பண்ணணுங்க. கட் பண்ணி எடுத்து வச்சு இப்படி தண்ணியில் போட்டு நல்லா விரிச்சு இது பண்ணிவிட்டு அலாசணுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி வரும். பார்த்தீங்களா, இப்படி எடுக்கணுங்க. இப்படி எடுத்து தனித்தனியாக போட்டு நல்லா அலாசணுங்க தண்ணியில் போட்டு. இந்த மாதிரி எல்லாம் அலாசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இனிமேல் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். போடலாம், இது எடுத்துட்டு போடலாம். இதுலேயே போடலாம். கடலைப்பருப்பு இவ்வளோ போடுறேன். இந்த வாழை இலை சட்னி வந்து எப்படி ஒரு ஐடியா வந்ததுன்னா, இந்த வாழை இலை சட்னி எப்படி செய்யணும்னு ஐடியா வந்ததுன்னா, ஒரு உயர்தர ஹோட்டலுக்கு மத்தியான டைமில் சாப்பிட போனேங்க. அப்போ வந்து இந்த வாழை இலை சட்னி கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டு வந்து இன்றைக்கி செய்கிறேங்க நான். பாருங்க, நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு செவக்க நல்லா பொன்னிறமாக வந்தது எடுத்துக்கணும். வறுவிட்டுருச்சு, எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதையும் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் நான். 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அது கூட 5 பூண்டு போட்டிருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு புடி அளவுக்கு போடலாம். பார்த்தீங்கன்னா அதுலேயே பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பொரி போட்டுக்கலாம். வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வறுவிட்டுக்குச்சு, எடுத்துடலாம். இது கொத்தமல்லி போடணும், மறந்துட்டு. 4 கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சீரகம், ஒரு 4 மிளகு. போது எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பதிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வாழை அள்ளி போட்டு வணக்கலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும். தண்ணி இருந்தால் தண்ணி புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். இப்படி வணங்குங்க. இப்போ 3/4 வாசி வணங்கிருச்சு. இன்னொரு 1/4 வாசி வணங்கணும். இதை நல்லா சுருள வணங்கணும். நல்லா ஒரு பதமாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே நிறமே மாறிடும். எல்லாம் இலையும் வணங்கும் போது நல்லா நிறம் மாறி வந்துடும். பாருங்க, இந்த நிறம் மாறினது பூரா வணங்கினது.
ஆனால் அப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும், தீஞ்சு போயிடும். அப்படியே அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கிளறணும். பாருங்க வணங்கிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம், எடுத்து வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வணக்கினா தான் வணங்கணும். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கிறோம், அதை இதோட போட்டு வணக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு வச்சுருக்கிறோம், அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ரோடு ஓட்டுனா போதுங்க, ஈ சட்டினால சீக்கிரம் சூடேறிடும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாங்க. பாருங்க எல்லாம் தேங்காய் எல்லாமே வறுவிட்டுருச்சு. இதுக்கு மேலே உப்பு போடலாம். அதில் உப்பு போட்டுட்டு நல்லா ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஆட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாங்க. வாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். நல்லா இருக்குதுங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. நம்ம வேணும்னா மறுபடியும் தாளித்து எடுத்து வச்சுக்கலாங்க, இல்லை வேண்டாம்னா அப்படியே விட்டுறலாங்க. நல்லாயிருக்கு.